This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more details. சிவபெருமான் கிட்ட சொல்லிடுறார், பார்வதி இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பார்வதிய கையில தூக்கிக்கிட்டு பயங்கரமான நடனம் ஆடுறார். அந்த உடம்புல இருந்து 51 துண்டுகளாக வெட்டி கீழே போடப்பட்டது. அந்த 51 துண்டு விழுந்த இடங்கள் இன்னைக்கு நீ எல்லாம் சுடுகாட்டில் படுத்தவன், உடம்புல சாம்பலை பூசி வாழ்ந்தவன், அவள் பொறி திம்பதற்கு நீ அறிகுறி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். தீட்டிலே பிறந்தவனே, தீட்டிலே வளர்ந்தவனே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு கைகளை தட்டு தண்ணி வரும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த இடம், அந்த கர்ப்ப பைக்குள்ள காத்து போகாது. அது திறந்துருச்சுன்னா அந்த காத்து உள்ள போயிடும். அது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தென் கைலாயம், அதாவது வெள்ளியங்கிரியில் இருக்கோம். ஸோ இந்த பகுதியில் கோரக்க சித்தர் பீடம் அப்படின்ற ஒரு பீடம் நம் செல்லும் வழியில் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது சாமி உதயகிரி அப்படின்றவர் சின்ன வயசுலேருந்து இந்த பகுதியிலேயே வாழ்ந்து ஸோ இங்கே ஒரு சித்தர் பீடம் அமைச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சாமி வணக்கம். வணக்கம் ஐயா. நமஸ்கார். இந்த கைலாயம் மானோசரவரில் ஏற முடியாதவங்க இந்த கைலாயத்துக்கு ஏறி வரும்போது அவ்வளவு அற்புதங்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லிங்கங்கள் இருக்கக்கூடிய மலை இந்த மலை. இந்த மலை எப்படி தோன்றுச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது பூராமல் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போது தச்சன் சொல்லுவாங்க, தக்கன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த தக்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு பிரம்மாவுடைய மகன் தக்கன். இப்போ இந்த தக்கன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய பற்றுனால சிவபெருமானை நான் எப்படி அடையணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அடையணும்னு கேட்கும் பொழுது அவர் பிரம்மா என்ன சொல்கிறாரு, முழுக்க முழுக்க நீ போய் கடுமையான தவம் இருக்கணும் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லி போட்டு தக்கன் என்ன பண்ணுறாரு, உடனே காட்டுக்குள்ளே போய் கடுமையான தவம் இருக்கார். புத்துக்கள் எல்லாம் அவருடைய உடலில் மேலே ஏறுது. அதையும் மீறி தண்ணி எல்லாம் வருது. அத்தனையெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்ணுறாரு, கடும் தவம் இருக்கார். தவம் இருந்ததுமே என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். சிவபெருமானே அப்படின்னு சொல்லி வணங்கி மன்றாடி அவர்கிட்ட பணிவாக இருந்து உடனே அவர்கிட்ட பாதம் தொட்டு வணங்குறார். வணங்குறதும் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன வரம் கேட்குறாரு தெரியுமா, 2 வரத்தில் உலகத்தையே வாங்கி போடுறார். 1, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நான் சொல்வதை ஏவல் செய்யணும்னு சொல்கிறார். ஏவல்னா சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிறது பழமொழிகளில் இது ஒன்று. அப்போ நான் சொல்வதை ஏவல் செய்யணும்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறார். 2வது வரமாக, பார்வதி தேவியாக இருக்கும் உன் மனைவி எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறார். சரி தந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுறார். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, தாட்சாயினிங்கிற பேர் வச்சு வளர்த்துறாங்க. தாட்சாயினிங்கிற பேரில் அந்த குழந்தையை வளர்த்திட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவ வழிபாடு பண்ணுவதுக்கு போயிடுறாங்க. அந்த சிவ வழிபாடு பண்ணுவதுக்காக ஒரு லிங்கங்களை வைக்கிறாங்க. லிங்கத்தை வச்சு சிவ வழிபாடு பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் ஆகிய நீங்கள் என்னை திருமணம் செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கல்யாண காலங்கள் பருவ காலங்கள் வரும்பொழுது உடனே சிவபெருமான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கார். வரும்பொழுது உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடு ஆகுது. கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு வேள்வி ஒன்று ஏற்பாடு பண்ணுறார். வேள்வின்னா யாகம். அந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த யாகம் ஏற்பாடு பண்ணிக்கின்ற பொழுது இவர் சொன்னால் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் செய்வார்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுத்துருக்கார். அப்போ அந்த வரம் கொடுத்த பொழுது
இவர் உடனே அந்த யாகத்துக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாருமே படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணுறாரு, கைலாயத்துக்கு போகிறார். சிவபெருமான இடத்துல சொல்லலாம் அப்படின்ட்டு போகும் பொழுது இவர் தான் மருமகன் மாமனார் இல்லையா. அப்போ ஒரு அகந்தையில் கைலாயத்துக்குள்ளே போகும் பொழுது 2-3 பேர் இருக்காங்க. ஒன்று கைலாய நந்தின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு அந்த பக்கமாக வந்து துவாரபாலர்கள் இப்படி கை வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே கேட்காம உள்ளே போவார். உள்ளே போனதுமே மாமா மருமகன் என்ன பண்ணுறார், சிவபெருமான் நீங்கள் இவங்ககிட்ட கேட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அப்போ நீங்கள் அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு அப்போ இவங்க 2 பேர்த்தை கூப்பிட்டு கேட்குறார். நந்தியம் பெருமானையும் துவாரபாலர்களை 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்கும் பொழுது சொன்னாங்களா, கேட்டு வந்தாங்களா அப்படின்னு, இல்லை ஐயா அப்படிங்கிறாங்க. உடனடியாக அவர் என்ன பண்ண, நீங்கள் அங்கே உட்கார தள்ளி அப்படின்னு உட்கார்ந்துட்டார். அப்போது தச்சனுக்கு வந்து மிகவும் கோபம் வந்துடுது. ஒரு மாமனாரை பார்த்து மருமகன் இந்த மாதிரி பண்ணுறதா அப்படின்னு சொல்லி போட்டு தடன்னு கோபம் வந்ததுமே அவர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய நீ எல்லாம் சுடுகாட்டில் படுத்தவன், உடம்புல சாம்பலை பூசி வாழ்ந்தவன், உனக்கு நான் பொண்ணு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கைலாயத்தில் இருந்து அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவள் பொறி திம்பதற்கு நீ அறிகுறி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்படியா, சரி அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து இந்த இறங்கி வந்து யாகம் நடத்தின இடம் எதுன்னு கேட்டோம்னா ரிஷிகேஷ். அங்கே வந்து தச்சன் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கன் குண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த யாகங்கள் பூராமே ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கும்போது என்ன பண்ணுறாரு, பார்வதி கேட்குறாங்க, ஏங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்க. வேண்டாம், போக வேண்டாம் அப்படிங்கிறார். மீண்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் சிவபெருமான். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் போய் தக்கனை திருத்தி, என் தந்தையை திருத்தி நான் வந்து ஒரு சிவனடியாராக நான் கொண்டு வர்றேன் அப்படின்னாங்க. அந்த இதுக்கு அவங்க ஒத்து வரல. உடனே இவங்க போனாங்க. போகும் பொழுது அங்கே வேள்வி, அதை யாக குண்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போனது இவங்க நீ வந்து சிவபெருமானை கூப்பிட்டு வராமல் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு தக்கன்னு சொல்கிறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு வார்த்தை விட்டுறார், நீ எனக்கு மகளே இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். தவம் கேட்டு பெத்த மகளை இல்லை அப்படின்னு சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. என்ன வந்ததுன்னா, இந்த ஜென்மத்தில் நீ உடம்பை பெற்றெடுத்திருக்கிற, இது உன்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு யாக குண்டத்தில் விழுந்துடுறாங்க. அந்த அவங்க நடத்துகிற யாக குண்டத்தில் விழுந்ததுமே உடனே அங்கே இருக்கிற நாரதர் என்ன பண்ணார், டக்கால்னு ஓடி போய் கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட சொல்லிடுறார், ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சு, பார்வதி குண்டத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், பயங்கரமான கோபம் பட்டு அவர் நடனம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அந்த நடனம் ஆட ஆரம்பித்ததுனால தான் 2வது ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. ஊழிக்காலம்னா முதல் ஊழிக்காலம் அழிவு காலம், 2வது ஒரு ஊழிக்காலம் அழிவு காலம். அது என்ன, இந்த பார்வதியை இறந்ததுனால கையில் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வர்றாரு, பார்க்குறாரு, தந்த பார்வதியை கையில் தூக்கிக்கிட்டு பயங்கரமான நடனம் ஆடுறார். அக்னி பிளம்புகள்லாம் கொந்தளிக்குது, கடலெல்லாம் கொந்தளிக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கை அப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ இப்படியே விட்டோம்னா சரியாகாது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, எல்லா தேவர்கள்லாம் வர்றாங்க. வந்து இந்த மகாவிஷ்ணு கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இப்படியே விட்டோம்னா ரொம்ப இதாகிடும், தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தன்னுடைய சக்கரத்தை என்ன பண்ணுறாரு, கையில் இருந்த சக்கரத்தை கழட்டி விட்டார் அந்த அம்மா மேலே. அந்த அம்மா மேலே விடும்பொழுது அந்த உடம்பில் இருந்து 51 துண்டுகளாக வெட்டி கீழே போடப்பட்டது. அந்த 51 துண்டு விழுந்த இடங்கள் இன்னைக்கு சக்தி பீடம்னு சொல்லப்படுது. சரிங்களா, அந்த காமாக்கியா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மாவுடைய பெண் உறுப்பு விழுந்த இடம். ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு நாட்டிலையும், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பீடங்கள் இன்றைக்கி அந்த அம்மாவுடைய பீடம் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்ததுமே அவர் தன்னுடைய சாந்தமாகிறார். சாந்தமானதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து தேவர்கள் முனிவர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, இந்த இது ஊழிக்காலம் முடிஞ்சதோ அது சால்வ் ஆகிடுது. கோபப்பட்டு
பயங்கரமாக இதாகும் பொழுது தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு உருவத்தை ஜடாமுடியை கீழே பிச்சு போடுறார். பிச்சு போட்டு அதில் இருந்து வீரபத்திரன் சொல்லி ஒருத்தரை உருவாக்குறார். அப்போ அந்த வீரபத்திரன் என்ன பண்ணுறாருன்னா கட்டளையிடுறார். வீரபத்திரங்கிட்ட ஐயா சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வீரபத்திரன் கேட்குறார். உடனே வீரபத்திரன் சொன்னதுமே நீ போய் தக்கனுடைய தலையை கொய்து யாககுண்டத்தில் போடு அப்படிங்கிறார். உடனே அங்கே போய் பயங்கர சண்டை போட்டு உடனே என்ன பண்ணுறாரு, தக்கனுடைய தலையை கொய்து யாகத்தில் போட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போய் மறைஞ்சிடுறார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தக்கனுக்கு தாங்குகிற ஒரு அகந்தை இருந்தது பார்த்தீங்களா, அப்போ அந்த அகந்தை போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இங்கிருந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் நேராக கைலாயம் போய் சிவபெருமானே நீ உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வம், உயிர் எடுக்கிற தெய்வம் அல்ல, அதனால் நீ தக்கனுக்கு உயிர் கொடு அப்படின்னு சொன்னார். அப்படியா சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டினுடைய தலையை கொய்துட்டு வந்தாங்க. கொய்துட்டு அதை வெட்டி வந்தாங்க. வெட்டி வந்ததுக்கு பிறகு அவர் அந்த தக்கனுடைய தலையில் வச்சு தீர்த்தம் கொடுக்கும் பொழுது அவருக்கு என்னாச்சு, உயிர் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணனா தக்கனுக்கு தாங்குகிற ஒரு அகந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரே ஒரு தலை மட்டும் நிற்கும். இது ஆட்டு தலையில் நிற்கும். அது யாருன்னா தக்கன். இரண்டாவது சிவபெருமானும் பார்வதியும் இல்லாமல் நடத்தக்கூடிய யாகம்ங்கிறது வீண் இல்லையா, உயிரும் சக்தியும் இல்லாமல் நடத்தக்கூடியது வீண் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவத்தில் கூட்டுறாங்க. அப்போ அந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் போய் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த கலந்துக்கிட்டதுனால என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குறார். 12 ஆண்டு காலம் தேவர்கள் முனிவர்களுக்கு 12 ஆண்டு காலம் செடி கொடி மரமாக நீங்கள்லாம் வாழணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கு விமோச்சனம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போல்லாம் விமோச்சனம் இருக்கு இல்லையா, 12 ஆண்டு காலம் முடிஞ்சதுமே நீங்கள் கூடுதுறை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தமாடி கைலாயத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சாபம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ தான் இந்த சிவபெருமான் 5 லிங்கமாக இந்த மலையில் உட்கார்ந்துறார். இந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே அங்கெல்லாம் போய் முடித்து நேராக இங்கே வெள்ளிங்கிரி மலை மேலே போய் அந்த லிங்கத்தை எல்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சாப விமோச்சனம் தீருது. அப்போது போகிற தடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி கிடைக்காது இல்லையா. அப்போ எல்லாம் தேவர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இவனே எங்களுக்கு தண்ணி தாவம் அடிக்குது, தண்ணி வேணும்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார், அசரீரியாக சொல்கிறார் சிவபெருமான், கைகளை தட்டு தண்ணி வரும் அப்படின்னு சொன்னார். அதனால் அங்கே கை தட்டினாங்க, அந்த இடத்துல தண்ணி வந்துச்சு. இன்றைக்கி அந்த இடம் கை தட்டி சுனை அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா. அவங்க மேலே போயிட்டு தரிசனம் பண்ணதுமே அவங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் தீர்ந்தது இல்லையா. அதுக்கப்புறம் சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார், என்னன்னு, நீங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எந்த ரூபத்தில் இருக்கிறது அப்படின்னு அவங்க தேவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் இத்தனை காலமாக செடி கூட மரமாக இருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி மூங்கல் தடியாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மூங்கல் தடி மூலமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு படி ஏறி போகும் பொழுது மூங்கல் தடியை வாங்கிட்டு போவாங்க. அந்த மூங்கல் தடியை சில பேர் அங்கேயே போட்டு போவாங்க, ஆனால் சில பேர் வீட்டில் எடுத்துக்கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த தடி பூரா தேவர்களும் முனிவர்களும் ஆகாய தத்துவம், மண் தத்துவம், நீர் தத்துவம், அக்னி தத்துவம், இந்த மாதிரி 5 தத்துவங்களாக பிரபஞ்சத்தில் அங்கே இருக்காங்க. இது இப்போ தான் அந்த கைலாயத்தினுடைய தன்மை கதை முடிவடைகிறது. இங்கே பெண்களை அனுமதிக்காததுக்கான காரணம் இப்போது உதாரணத்துக்கு இப்போது வயசுக்கு வராத பெண்கள் இது என்னென்னு கேட்டோம்னா நம்மளுடைய முன்னோர்கள்
ஏன் இந்த மலை மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பெண்கள் ஏறக்கூடாதுன்னா, இப்போ வயசுக்கு வராத பெண்களாக இருந்ததுன்னா தன்னுடைய கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்து காற்று போகாது. சரியா? இரண்டாவது, வயசுக்கு வந்ததுக்கு பிறகுன்னா அந்த ஆசன வாயுங்கிற வாயு இருக்கு இல்லையா, அது திறந்து இருக்கும். அது திறந்துருச்சுன்னா அந்த காற்று வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா என்னாகும், அது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாயிரும். அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. என்னன்னு கேட்டால், பெண்கள் மலை மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இரண்டாவது, இந்த மென்சஸ் எல்லாம் வந்து நின்னதுக்கு பிறகு மலை ஏறலாம் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன, அந்த கர்ப்பப்பை வந்து மூடி இருக்கும். அப்போது தாராளமாக மலை ஏறலாம். இல்லைங்க, அப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் வித்தியாசமான வாயுக்கள் இருக்கா, இல்லை எல்லாம் பொதுவான ஒரு? இல்லை, எல்லாமே வந்து பொதுவான வாயுக்கள் தான். இல்லைன்னு நம்ம சொல்லலை. பெண்களை வந்து இப்போ ஒரு வனாந்திர காட்டுக்குள்ள ஒரு ஆணை கொண்டு போய் விட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது? ஒன்றுமே இல்லை. எல்லாம் இறைவன் ஏன் வேறு வேறாக படைச்சிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி படைக்கு காரணம் இந்த யுகம் மக்கள் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆணையும் பெண்ணையும் இறைவன் படித்து தட்சிணாமூர்த்தி போல் நம்மளுக்கு காட்சி கொடுத்துருந்தார். தீட்டுங்கிறது கிடையாது. என்ன தீட்டு? சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தீட்டிலே பிறந்தவனே, தீட்டிலே வளர்ந்தவனே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றிணையும் பொழுது தீட்டுங்கிறது நின்றுச்சுன்னா தான் குழந்தைங்கிறது ஒன்று பிறக்கும் இல்லையா? அப்போ அந்த குழந்தை எங்கே வளருது? தீட்டுக்குள்ளே தான் வளருது. தீட்டுக்குள்ளே வளர்ந்து ஒரு பன்னீர் குடத்துக்குள்ளே இருக்குது இல்லையா, தண்ணி குடித்து வளருது, அது காற்றுல வளருது. அப்போ எங்கேருந்து பிறக்குது? தீட்டிலேருந்து தான் பிறக்குது. அப்போ தீட்டு தான் வெளியே வருது, குழந்தையும் வெளியே வருது. அப்போ ஏதுடா தீட்டுன்னு குளிச்சு சித்தர்கள் திட்டுறாங்க. அப்போ தீட்டை எதுவுமே இல்லையே. அது வந்து தூமை. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? தூமை. தூய்மை, அதுக்கு பேர் தூய்மை. அதுக்கு வந்த தூய்மைங்கிறது தான் அதுக்குரிய பெயர். நாளடைவில் அதையே தூய்மை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. This video is brought to you by India Sports in Coimbatore, where winners are made. We supply premium sports material worldwide. Contact us for more details.